குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு ஆடி மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 4/8/2026 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:04. திதி இன்று இரவு 7:52 வரை சஷ்டி, அதன் பின்பு சப்தமி திதி. நட்சத்திரம் இரவு 8:29 வரை ரேவதி, அதன் பின்பு அசுனி நட்சத்திரம். நாம யோகம் மாலை 6:53 வரை திருதி, அதன் பின்பு சூலம். கரணம் இரவு 7:52 வரை வணிசை கரணம், அதன் பின்பு பத்திரை கரணம் ஆரம்பமாகிறது. அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இருக்குது. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மாலை 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. குளிகை நண்பகல் 12 முதல் 1:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:45 11:45 வரை. இரவு 7:30 8:30 வரை. வார சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று இரவு 8:29 வரை. பூரம் நட்சத்திரம், அதன் பின்பு உத்திரம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை. வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். நரசிம்மர் வழிபாடு செய்யலாம். ஆடி மாதம் என்பதால் அம்மன் வழிபாடும் இன்றைய தினம் செய்வது இன்னும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையில் நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய சொல்லியாச்சு, இனி சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதனால் தடைகள், வேலையில் தடைகள், அதே மாதிரி வருமானத்தில் தடைகள், இப்படி இருப்பவர்களுக்கு ஒரு பரிகாரம். ஏன்னா நம்ம மேஷராசிக்கு சொல்லிட்டோம். இந்த செவ்வாய்க்கிழமையில் அதுவும் இன்றைக்கி தேய்பிரை சஷ்டி, கண்டிப்பாக முருகனை தான் வணங்கணும். அதனால் இன்றைக்கி முருகப்பெருமானை வணங்குங்க. கடன் நிவர்த்தி ஆகிறதுக்கு நிறைய சொல்லியிருக்கேன். இந்த மதியம் 1 மணிலேருந்து 1:15 மணிக்குள்ளே ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்து பிங்க் கலர் பேனால் எழுதி அந்த கவர் உள்ளே போட்டு, அதில் உங்களால் முடிஞ்சது ஒரு 10 ரூபாவோ 1 ரூபாவோ 100 ரூபாவோ போட்டு சாமி படத்துக்கிட்ட வச்சு வேண்டிக்குங்க. நிச்சயமாக கடன் தீரும். நகை அடமானத்தில் இருந்தால் அந்த நகைக்கடையோட பேரை எழுதி அதில் போட்டு வச்சா சீக்கிரம் விரைவில் நகையை மீட்டு எடுத்துருவீங்க. அது செய்யுங்க. சரி, இப்போ நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு என்ன விஷயன்றதை பார்க்கலாம். இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு எலுமிச்சை கனியை மட்டும் கொண்டு செல்லுங்கள். ஆடி செவ்வாய் அம்மன்கிட்ட வச்சு எடுத்துகிட்டு போங்க, இன்னும் சிறப்பாக இருக்கும். சரி, நம்ம கோச்சாரத்தை பார்த்துடலாம். கடக லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியனும் குரு பகவானும், சிம்மத்தில் கேது பகவான், கன்னியில் சுக்கிர பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவானும் சந்திர பகவானும், மிதுனத்தில் அங்காரக பகவானும் புத பகவானும். இன்றைக்கி நம்ம வருமானம் தடையில்லாமல் வருமானம் வர்றதுக்கும், அதே மாதிரி வேலை கிடைக்கிறதுக்கும், சில பேர் வேலை இப்போ ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா 3 நாள் தான் வேலை இருக்கும். சில பேருக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. சில பேருக்கு வேலையே கிடைக்காது. ஒரு வாரம் வேலை கிடைக்கும், ஒரு வாரம் வேலையே இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் கூட இருக்காங்க. நம்ம மேஷராசிக்கு நம்ம சொல்லிட்டோம் ஏற்கனவே. ஆனால் இருந்தாலும் இன்றைக்கும் மேஷராசிக்கு சொல்லிடுறேன், ரிஷபராசிக்கு சொல்லிடுறேன். அது என்ன செய்யணும் அப்படின்றத நான் சொல்கிறேன், எழுதி வச்சு செஞ்சுக்கோங்க. இப்போ மேஷராசிக்காரர்கள் தடையில்லாமல் பணம் வர்றதுக்கும் வேலை கிடைப்பதற்கும் ஒரு பரிகாரம் என்னென்னா, செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இல்லைங்களா? அதனால தான் மேஷராசிக்கு சேர்த்து சொல்கிறேன். ஏன்னா ஏற்கனவே சொல்லியாச்சு, இருந்தாலும் சொல்கிறேன். சிவன் கோவிலுக்கு சென்று அபிஷேக பொருட்கள் வழங்குவதன் மூலம் உங்களுக்கு பணத்தடைகள், வேலை கிடைச்சாதானே பணத்தடை நீங்கும். வேலை கிடைத்து பணத்தடைகள் நீங்கி உங்களுக்கு நல்ல வருமானம் பெருகுவதற்கான ஒரு தருணத்தை இது ஏற்படுத்தி கொடுக்கும். செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி ரிஷபராசிக்காரர்கள் வெளியில் வேலைக்கு செல்லும்போது பசுமாட்டுக்கு
தீவனம் அப்படின்னா தீனி, பசுமாட்டுக்கு தீனி, அதாவது அகத்திக்கீரை கொடுக்கலாம், கீரை வாங்கி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வாழைப்பழம் வாங்கி கொடுத்தா, வாழைப்பழமே வாங்கி கொடுங்க போதும். 10 ரூபா கொடுத்தா 2 வாழைப்பழம் தருவாங்க, 3 வாழைப்பழம் தருவாங்க. வாங்கி எடுத்துன்னு போயிட்டு போகும்போதே அந்த பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு நீங்கள் போனாலே உங்களுக்கு வருமானம் வருகின்ற தடையெல்லாம் நீங்கி செல்வ செழிப்பு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? இதை செஞ்சுட்டு போங்க. எழுதி வச்சு செய்யுங்க. நீங்கள் ஞாபகமாக இருக்கும். ஒரு டைரியில் எழுதி வச்சுக்கோங்க. மேஷராசிக்காரங்களா அவங்க என்ன செய்யணும், ரிஷபராசிக்காரங்களா அவங்க என்ன செய்யணும்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அதை மட்டும் குறித்து வச்சுக்கோங்க. உங்கள் ராசி மட்டும் குறித்து வச்சு செய்யுங்க. சரிங்களா? 12 ராசிக்கான பொது பலனை முதலில் மேஷராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, இனம் புரியாத சிந்தனைகள் மூலம் செயல்பாட்டில் ஒரு விதமான ஒரு மந்த தன்மை உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இன்றைக்கி. காரணம் என்னென்னா, 12ஆம் இடத்துல சந்திரனோடு சனியும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த மந்தத்தன்மை ஏற்படும். அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்குவது தொடர்பான சிந்தனைகள்லாம் கைகூடும். மாணவர்களுக்கு அப்பப்போ அடிக்கடி ஞாபக மறதி ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஞாபக சக்தியோடு படிங்க. எளிதில், அதாவது விரைவில் முடியும் என எதிர்பார்த்த சில விஷயங்கள், அதாவது கொஞ்சம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை, வேறு ஒன்றும் கிடையாது. தாமதமாக தான் அது நிறைவு பெறும். புதிய முதலீடுகள் செய்யும்போது சிந்தித்து அந்த முதலீடு செய்யுங்கள். மனசில் ஒரு புதுவிதமான சிந்தனைகள் உருவாகக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியத்திற்காக இந்த மெடிக்கல் ரீதியாக நீங்கள் போயிட்டு பண்ணிங்கன்னா நிச்சயமாக அது பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இப்போ அதெல்லாம் யோசிக்க தொடங்குவீங்க. சில பேருக்கு இல்லாதவங்கள யோசிக்க தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. திருமணமும் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் உடலில் இருந்து வந்த ஒரு விதமான ஒரு மந்தத்தன்மை, ஒரு சோர்வு, இதெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஞாபக சக்தி பெருகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் உருவாகுகின்ற ஒரு தன்மை இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு பெற்றோரின் அரவணைப்பு உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்துகின்ற ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கன பல்லு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் உடனடியாக பார்த்துருங்க. நம்பிக்கையை உருவாக்குகின்ற ஒரு தன்மை இருக்குது. இழுபறியான வேலைகளை செய்து முடிப்பீங்க. வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அரசு சார்ந்த உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கெல்லாம் ஒரு மேன்மை ஏற்படும். மதிப்பு மரியாதை கூடக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. உத்தியோகத்தில் உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுத்தும். இன்றைக்கி என்னதான் அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயம் கிடைக்கின்ற நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். தொழிலில் ஒரு மேன்மை கிடைக்கும். அதே மாதிரி தொழிலே இல்லை நினைத்தவர்களுக்கு கூட நல்ல தொழில், வேலையில் மாற்றங்கள், அதே மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு தருணம். தந்தையால் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. மனசில் ஒரு புதுவிதமான சிந்தனைகள்லாம் ஏற்படும். உறவினர்கள்லாம் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு ஒற்றுமை ஓங்கும். அதே மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கு
திருமணம் ஆகாத பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் இருந்தால் அதற்கான முயற்சிகள் மேம்படக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அரசு சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். அதே போல் வீடு மனை தொடர்பான செயல்பாட்டில் லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிசய வடதிசை அதிசய ஆறாமின் அதிசய நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோருடைய ஒத்துழைப்பும் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மாலை வரைக்கும் கொஞ்சம் நெருக்கடிகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. மாலை வேலைக்கு பிறகு நல்ல ஒரு சந்தோஷம் கூடும். அதே மாதிரி உடலில் இருந்து வந்த சோர்வுகள்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்கள்லாம் அதிகரிக்கும். தேவையற்ற செலவுகளை குறைத்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனத்தை செலுத்த வேண்டியது மிக மிக அவசியம். ஏன்னா பாக்கியஸ்தானத்திலே பார்த்திங்கன்னா சனி உட்கார்ந்துருக்கு. அதனால் பாக்கியம் அப்படின்னும் போது எல்லா விஷயத்தையும் தான் நம்ம எடுத்துக்கணும். பணம் காசு மட்டும் கிடையாது, ஆரோக்கியமும் பாக்கியம்தான். அதனால் அது கிடக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டு. அதனால் அது கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது மிக மிக அவசியத்தை தரும். அதே மாதிரி உயர்கல்வி சார்ந்த குழப்பங்கள்லாம் குறையும். மாணவர்களுக்கு மனசை உறுத்திக்கிட்டு இருந்த சில பிரச்சனைகளுக்கு முடிவுகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிசய வடதிசை அதிசய நட்டாமின் அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் புரிந்து, அதாவது புரியாத விஷயத்தை கூட புரிந்து இன்றைக்கி நடக்கக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கி ஏற்படும். பூசம் நட்சத்திர தடைகளெல்லாம் விலகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தருகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். மற்றபடி இந்த 2 நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எதிர்பாராத செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்தல் புரிதல் இன்றைக்கி இருக்கணும். குடும்பத்தில் உள்ளவர்களிடம் உறவுகள் அவர்களிடத்திலும் விட்டு கொடுத்தல் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. குடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க. விலையுயர்ந்த பொருட்கள் மீது கவனமாக இருங்க. அரசு சார்ந்த உத்தியோகம் பார்க்குறவங்களும் இன்றைக்கி நிதானத்தை கடைபிடித்தால் நன்றாக இருக்கும். தந்தையால் செலவுகள் கூடக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு. ஆரோக்கிய விஷயத்திலும் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். உங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்தும் போது சூழ்நிலை அறிந்து வெளிப்படுத்துங்கள், மிக சிறப்பாக இருக்கும். விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு போங்க, இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதிசய மேற்திசை அதிசய 5ஆம் எண் அதிசய நிறம் இளம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் செலவுகள் கூடும். சேமிப்பு கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எல்லோரையும் புரிந்து நடந்து கொள்ளுங்கள். குடும்பமாகட்டும் கணவன் மனைவி ஆகட்டும் புரிந்து நடந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, சுபகாரிய எண்ணங்கள் கைகூடும். உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளாக விலகுகின்ற ஒரு தன்மையும் இருக்குது. ஜவுளி தொடர்பான வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல அனுகூலமான சூழ்நிலைகள் இன்றைக்கி ஏற்படும். அதே மாதிரி இந்த மருத்துவத்துறை சார்ந்தவர்கள், மருத்துவ வியாபாரம் பண்ணுறவங்க, மருந்துகள் வியாபாரம் பண்ணுறவங்க, அதே சமயத்தில் இந்த ஜவுளி வியாபாரம், காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. சுபமான ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்தல் புரிதல் இருந்தால் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது அவசியம். வழக்கு இருந்தால் அந்த வழக்கெல்லாம் தீரும்.
இப்போ கணவன் மனைவி இப்போ டேவர்ஸ்க்கு போட்டிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி போட்டித் தேர்வுகளை வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. நெருக்கமானவர்களுடைய எண்ணங்களை புரிந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு தன்மை, உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பால் நல்ல ஒரு சிறப்பான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, வேலை சம்பந்தமான ஒரு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. புதிய தொழில் ஆரம்பிக்கலாம்ன்ற எண்ணங்கள் மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. சுபகாரிய செய்திகள் வந்து சேரும். இழுபறியாக இருந்த சில வேலைகள்லாம் நடக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் ஏற்படும். இன்றைக்கி மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும். முதலீடுகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. புதிய சிந்தனை அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. பிள்ளைகளால் அனுகூலமான ஒரு நாளாகவும் இருக்கும். கணவன் மனைவியுடைய புரிதல் இன்றைக்கி இருக்கணும், விட்டு கொடுத்தல் இருக்கணும். பயணங்கள் மூலம் ஆதாயம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி வர்த்தக துறையில் அந்த பணி செய்யும்போது, வர்த்தகம்னா வியாபாரம் எல்லாமே கலந்தது தான் வர்த்தகம். வியாபாரம்னா ஒரு வியாபாரம் பண்ணுறது, வர்த்தகம்ன்றது நிறைய கலந்தது. அது பண்ணும்போது மட்டும் சிந்தித்து முடிவெடுத்து பண்ணுங்கள், சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த நாளாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள்லாம் அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, விருச்சிகராசி நேயர்கள் இன்றைய தினம் நுணுக்கமான ஒரு சில விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் உங்களிடம் ஏற்படும். அதே மாதிரி உங்கள் ராசி அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால திடீர் செலவுகள், திடீர் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதே சமயம் இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களாம் ரொம்ப நிதானமாக பண்ணுங்கள். செங்கல் சூளை, அதே மாதிரி இந்த டீ கடை, இந்த ஹோட்டலு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களாம் ரொம்ப கவனமாக பண்ண வேண்டியது இன்றைய தினம் அவசியம். அதே மாதிரி சில விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. மற்றவர்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி வைப்பீர்கள். கணவன் மனைவியுடைய புரிதல்லாம் ஏற்படும். அதே சமயத்தில் வெளியூரிலிருந்து நல்ல ஒரு சந்தோஷமான செய்திகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே போல் பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இது ஏற்படுத்தும். அதே போல் குலதெய்வ பிரார்த்தனை செய்யுங்க. குலதெய்வ பிரார்த்தனை உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு தருணத்தையும் ஏற்படுத்தும். கலைப்பொருட்கள் மீது ஆர்வங்கள் அதிகரிக்கும். வீண் செலவு செய்யாதீர்கள், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதை விட நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இன்னும் சிறப்பாக இன்றைக்கி இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி தேவைகளெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நண்பர்கள் சந்திப்பு இன்றைக்கி ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் எதை செய்தாலும் இன்றைக்கி சந்தோஷமாக ஆர்வத்தோடு செய்யுங்க, அந்த வேலை நன்றாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. உங்கள் பேச்சில் ஒரு அனுபவ அறிவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. தாயாரின் சொல்படி நடங்க, இன்றைக்கி உண்மையிலே நல்லா இருக்கும். அதே மாதிரி அவர்களுடைய ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கொள்வது நல்லது. தந்தையோட சில
சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு, அதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு சில விஷயத்தில் ஆர்வத்தோடு கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. எதிர்பாராத சில அலைச்சல்கள்லாம் ஏற்படும். அதே போல் அமைதி, ஒரு மனசில் ஒரு விதமான சிந்தனைகள், ஒரு குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சுபகாரிய தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். அரசு சார்ந்த செயல்பாடுகளை எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதே மாதிரி பெண் பார்ப்பதில் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதாவது உங்களுக்கு பிடிச்சா அவங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு பிடிச்சா அவங்களுக்கு பிடிக்காது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முருகப்பெருமானை நல்லா வணங்குங்க. எடுத்த காரியங்கள் அத்தனையும் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தும். அதிசய மேற்கு திசை அதிசய நாராமன் அதிர்ஷ்ட நிற வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோருடைய ஒத்துழைப்பு, குடும்பத்தில் உள்ளவர்களும் அதே மாதிரி அலுவலகத்தில் உள்ளவர்களும் ஒத்துழைப்பு கிடைக்கும். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதி, மனசில் ஒரு விதமான அமைதி இல்லாத ஒரு தன்மை இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, எந்த ஒரு செயலிலும் உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். பயணங்களால் ஆதாயம் ஏற்படும். கணவன் மனைவி சிறுதூர பயணம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. இந்த ட்ராவல்ஸு இதெல்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு அதீத வருமானம் வரக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கி ஏற்படும். தந்தை வழி உறவுகள் மூலம் அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. சிறு தொழில், குறுந்தொழில், சின்ன சின்ன வியாபாரம் இந்த மாதிரி பண்ணுறவங்களாம் இன்றைக்கி அதில் ஒரு வருவாய் வர்றதுக்கான முயற்சி எடுத்தால் அந்த முயற்சி வெற்றி அடையக்கூடிய ஒரு தருணமும் இன்றைக்கி இருக்குது. அதை பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு அனுபவ அறிவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய நாள் இருக்குது. உங்களுக்கு ஒரு புதுசாக ஏதோ ஒரு தேடல் உங்களுக்குள்ளே இருக்கின்ற ஒரு தன்மையும் இருக்குது. அது வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இன்றைக்கி ஏற்படுத்தும். இன்றைக்கி அதிசய மேற்கு திசை அதிசய நான்காமின் அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீல நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் மேம்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்கள்லாம் உண்டாகுகின்ற ஒரு தன்மை இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரத்தில் லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. உங்கள் செயல்பாடில் உற்சாகம் அதிகரிக்கும். சமூக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. தந்தையால் அனுகூலம் ஏற்படும். அரசு சார்ந்த ஒரு உங்களுக்கு ஏதாவது லோன் போட்டிருக்கீங்க, ஏதோ கிடைக்கணும், இல்லை ஜாப் ஒர்க் எடுத்து செய்கிறீங்கன்னா அதெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். சுபகாரிய காரியங்களை முன்னின்று நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக மகிழ்ச்சியான தருணங்கள் இன்றைக்கி ஏற்படும். வெளிவட்டாரத்தில் இன்றைய தினம் ஒரு மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற ஒரு வாய்ப்பும் இன்றைக்கி இருக்குது. கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்தல் புரிதல் இன்றைக்கி எல்லாமே அதிகமாகக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைய தினம் இருக்குது. திடீர் அதிர்ஷ்டங்கள். வாக்கு ரொம்ப கொடுக்காதீங்க. ஏன்னா வாக்கு கொடுத்தா காப்பாற்றக்கூடிய இது இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ரொம்ப வாக்கு கொடுத்து மாட்டிக்காதீங்க. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை அதிசய நாராமன் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர் நல்ல லாபங்கள் மேம்படக்கூடிய நாளாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். புரட்டாதி நட்சத்திரக்கார மதிப்பு மரியாதை கூடும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, புதிய தொழில்நுட்ப கருவிகளை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. இனம் புரியாத சில கவலைகள்லாம் ஏற்பட்டு விலகும். உடல் ஆரோக்கியத்தில் இன்றைக்கி கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டியது நன்றாக இருக்கும். உடன் பிறந்தவர்கள்லாம் ஆதரவாக இருப்பார்கள். வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபங்கள் வரக்கூடிய
ஒரு வாய்ப்பு உண்டு. ஆனால் வேகத்தை காட்டக்கூடாது, விவேகத்தை புத்திசாலித்தனத்தை வியாபாரத்தில் இன்றைக்கி காட்ட வேண்டியது அவசியம். பிள்ளைகளால் அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு. உடன் பிறந்த சகோதரர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். தாய்மாமன் வழியில் செலவுகள் கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சின்ன சின்ன விமர்சனங்கள் உங்கள் மீதாக ஏற்பட்டு விலகக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைக்கி இருந்து சூழ்நிலை அறிந்து இன்றைக்கி உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தினால் சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்டன் 1 அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் இருந்து வந்த கவலைகள், ஒரு விதமான ஒரு சோர்வு அப்படின்னு கூட சொல்லலாம், அதெல்லாம் இன்றைக்கி விலகக்கூடிய நாளாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வேகத்தோடு விவேகத்தோடு இன்றைக்கி செயல்பாடு இருக்கட்டும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அடுத்தவர்களுக்கு கருத்து சொல்கிறதோ புத்தி சொல்கிறதோ அதில் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருந்து சொல்லுங்கள், அது நல்லது. ஏன்னா சந்திரன் ரேவதி நட்சத்திரத்துக்குள்ளே இப்போ பயணம் செஞ்சு முடிகிற தருவாயில் இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்தால் நன்றாக இருக்கும். கருத்து சொல்லும்போது கவனமாக சொல்லுங்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.